தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்க? இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்குங்களா, வரகரிசி மாதிரி இருக்குங்களா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா. அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா. அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இதை எல்லாம் 60 முட்டையை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னு இது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு இது. தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், அவன் தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைறான்டா, தட்டுதாடா நம்ம கழுவும்டா, அதையும் இஎம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா, விட்றா. போனீங்கன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னார், சொல்லிடலாமா? செல்லியன் சார் சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடைச்சி பெரிய ஆள் ஆயிடுவோமோ, நடிகை ஆகிருக்கலாமோ அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துருவேன், நல்லா பிறந்தேன்னா கருப்பாக பிறந்துருவேன், அப்பயும் எனக்கு பிரச்சனைண்டா அப்படின்னு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிறீங்க, நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷூட்டுக்கு போகல, என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறா. நல்ல படத்தை பாடுறா. நீ இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் அதுவும் தூக்கி எறியல. ஒரு படம் பாடுறா. உலகத்தில் சத்யஜித் ரே, ஜேம்ஸ் காமரூன், அவன் இவன்லாம் சொல்லாதரா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறா, பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறா, பீம்சிங் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டரா, பெரிய டைரக்டரா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா. அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா முக்கியமாக நம்ம நானே எதிர்பார்த்துருக்கிறது அருமைக்குரிய சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணுன்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகவே அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்க போகிற அடியை பார்த்து மயங்கணுன்றதுக்காக காத்திருக்கிறேன். உங்கள்படியே, உங்கள் கொள்கைப்படியே, உங்கள் ரூல் படியே நீங்கள் வாங்க. 1 மணிக்கு வருவோம் பசியோட. நாங்கள் பசியோட 1 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமான் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களை சொல்ல போதெல்லாம் செலியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் நான் கேட்டுக்கிறேன். என்னை தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி, ஏன்னா நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ சினிமான்ட்டு இதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனார், அந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம். ஆனால் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் யாரையெல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற என் தம்பி, அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் வந்து அப்படி பரபரப்பான மணித்துளி. அவர் பேச்சு பரபரப்பு, அவருடைய நடை உடையும் பரபரப்பு, அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு. அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்புமிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா
சீமான் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ, அன்னைக்கு எதுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், அன்னைக்கு அது சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. படம் பார்த்துட்டான்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேற யாரும் கிடையாது. ஏன்னா சினிமாவத்தை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள். தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நீ வந்து பேசணும் கண்ணே.